வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ரீசெண்டாக நான் ஏத்தூரி நந்த அண்ணனுடைய இந்த ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்ட்டாக கூட்டிட்டு வர விஷயத்தில் அவர் ஒரு வீடியோ போட்டிருப்பாரு. இந்த ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்ட்டாக இந்த மாதிரி சில பேரை கூட்டிகிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு. அதை நான் சொல்ல விரும்பல. ஆக்சுவலாக அது என்னென்னா, ஸ்கூலுக்கு இந்த மாதிரி இந்த ஒன்லி ஃபேன்ஸ் இந்த ஆப்பில் வந்து ஆபாசமாக ட்ரெஸ்ஸை போட்டு ஆபாசமாக வீடியோ போட்டு அதை வச்சு காசு சம்பாதிக்கிற ஒரு பொண்ணை சீஃப் கெஸ்ட்டாக கூட்டு வந்து பேச வச்சுருப்பாங்க. அதை எதிர்க்கிற விதமாக அவர் பேசியிருப்பார். செகண்ட் ஒன், இப்போல்லாம் இந்த ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, இந்த டான்ஸிங் ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு டீச்சர்ஸையும் ஸ்டூடெண்ட்ஸையும் அழகோய் ஆட வைக்கிறது. நானே இந்த வீடியோ பார்த்தேன். அதுக்கும் அவர் பேசியிருந்தாரு. அந்த மாதிரி ஆட வைக்க ரொம்ப ஆபாசமாக இருக்குது, அந்த மாதிரி ஆட வைக்கக்கூடாது, அது ரொம்ப ரொம்ப ஓவராக போச்சுன்னா பசங்க பார்க்குற வீடியோ பசங்களே கெட்டு சொல்லப்படுவாங்க. அதை பற்றி பேசியிருப்பாரு. அதை பற்றி நான் எதுவும் பேச விரும்பல. ஆனால் அந்த 2 வீடியோவும் பார்த்துட்டு அதை வச்சு பொட்டேட்டோ ஃபேஸ் அந்த லேடியோ ரொம்ப நெட்டாக பார்த்த வீடியோ அந்த மாதிரி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீங்கள் சொன்னதை கரெக்ட் தானே. ஸ்கூல்ஸுக்கு சீஃப் கெஸ்டாக வந்தோ இந்த ரீசெண்டாக கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா சுனிதா கேரளான்னு நினைக்கிறேன். கேரளாவில் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா சுனிதா வில்லியம்ஸ் அந்த ஒரு ஆஸ்ட்ரோனட்டை கூட்டிகிட்டு வந்து பேசி வச்சுருப்பாங்க. அவர் ஆஷத்தை வந்து கூட்டிட்டு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்து பேச வச்சாக்கா பசங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குன்னு அதுதான் கரெக்ட் தான். ஆனால் தலைவன் நேற்று என்ன பண்ணாருன்னா, பொண்ணுக்கு ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பற்றி வாய் விட்டார் சொல்லி அந்த அக்கா சொல்லியிருக்கோம். நான் சொல்கிறேன், அவர் ட்ரெஸ்ஸிங் சென்ஸுக்கு என்ன சொன்னார்? ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில் ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணணும், டான்ஸ் போடும்போது டான்ஸ் ஆடுறீங்கன்னா இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு டான்ஸ் ஆடுங்க, அதுவும் கொஞ்சம் ரொம்ப கவர்ச்சியாக இல்லாமல் ஆடம்பரமாக ஆடுங்க அவர் சொல்லியிருப்பார். ஆனால் இல்லாமல் சொல்லி பொண்ணுங்க ட்ரெஸ் இப்போ எப்படி போட்டால் உங்களுக்கு என்ன? ஏம்மா அவன் கேட்குறேன், இப்போ நீ பிகினி போட்டு வெளில போவியா? இல்லை. ஸ்கூலில் பிகினி போட்டு டான்ஸ் ஆடுவியா? இல்லை. முதல்ல நீ ஒரு பண்ணணும். இந்த ஆஸ்பா டூ மச்சுன்னு படம் இருக்குது, அதில் சொல்லியிருப்பாங்க கிளியராக, எதம் பொருள் ஏவல். அந்த படத்தை பார்த்து இருந்தீங்கன்னா உனக்கு புரிஞ்சிருக்கும். இடத்துக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போடணும். உன் இஷ்டத்துக்கு எந்த ட்ரெஸ்ஸோ எல்லா இடத்துலையும் போய்ட்டு ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸோ, பப்புக்கு போயிட்டு ஸ்கூல் ட்ரெஸ் போடுறதோ இல்லை ஸ்கூலுக்கு போய் பப்பு ட்ரெஸ் போடுறதோ போட்டேன்னா அது எப்படி இருக்கும்? இடம் பொருள் ஏவல் இருக்கிறதுனால தான் அங்கங்கே இந்த ரூல்ஸ் வச்சுருக்காங்க. ஸ்கூல்ஸோ காலேஜஸ்ஸு கோர்ட்டு இந்த மாதிரி இடத்துல நீ ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸை ஃபாலோ பண்ணணும். அப்படி ஃபாலோ பண்ணலன்னா பார்க்குறவங்க கண்ணு அப்படியே மைக்ரோஸ்கோப் மாதிரி உத்து பார்க்குங்க. நம்ம லோக்கல் எதுவும் சொல்லவே தேவையில்ல. சின்னதாக ஒரு சின்னதாக தெரிகிற மாதிரி கவர்ச்சியாக போட்டாக்க ஒவ்வொருத்தர் மைக்ரோஸ்கோப் லெவலில் பார்ப்பான். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டு போனாக்கா எத்தனை பேர் பார்ப்பாங்க, எத்தனை பேர் நோட் விடுவானுங்க. சரி, இல்லை நீ இந்த என்ன சொன்னாரு, ஆண் பாவம் போடாத மாதிரி ஒரு பொண்ணு அம்மனமாக போனா கூட இப்போ பர்மிஷன்லாம் பார்க்கலான்னு சொன்னான். அந்த மாதிரி வச்சுக்கோங்க, ஒரு பொண்ணு அம்மனமாக வெளில போனாங்க அவன் பர்மிஷன் இல்லாமல் பார்க்கக்கூடாது. முதல்ல உங்களுக்கு யாருமா வெளில அம்மனமாக பர்மிஷன் கொடுத்தா? அது பப்ளிக்கில் அதெல்லாம் பண்ணக்கூடாது. பப்ளிக்குன்னு இருந்தால் பப்ளிக் ஏரியாலேயோ பப்ளிக் ஸ்கூல்ஸ் காலேஜெல்லாம் பப்ளிக்கான ஏரியா, அந்த இடத்துல ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்னு ஒன்று வச்சுருக்காங்க. அது இல்லாமல் இஷ்டத்துக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் போட அவர் சொன்னதுக்கும் அதுக்கு நீங்கள் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எப்படி போட்டால் உங்களுக்கு என்ன, எங்கள் சுதந்திரம், என் ட்ரெஸ்ஸு என் விரும்பேன்னு சொல்லி சொன்னீங்கன்னா அது வேலைக்காகாது. ஆனால் நிறைய பேர் முட்டு கொடுப்பாங்க. அவன் வெளிநாட்டில் நம்ம போகிறது இல்லையா சொல்லுவாங்க. ஃபஸ்ட் ஒன், வெளிநாட்டில் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு வெளில போட்டு ரொம்பலாம் மோசமாக போட மாட்டாங்க. அப்படி போட்டால் கூட யார் இருக்கணும் அங்கே ஆபாசமாக பார்க்குறதோ யாரும் மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்குறதோ பார்க்க மாட்டாங்க. அங்கே இருந்தது அது நார்மல் ஃபேஷன் ஆயிடுச்சு. ஆனால் தமிழ்நாடு, இந்தியாவில் முக்கியமாக தமிழ்நாடு, முக்கியமாக சென்னையில் அந்த மாதிரி கிடையாது இல்லை. அப்போது நம்ம இந்த இடத்துல எப்படி ட்ரெஸ்ஸு போட்டால் எப்படி மற்றவங்க நம்மளை பார்ப்பாங்களோ, எப்படி நம்மளை பற்றி இமேஜின் பண்ணுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணணும். அதை விட்டு வெளிநாட்டில் போட்டாங்க அதே ஃபேஷன் இங்கே கொண்டு வந்து பாப் கல்ச்சராக போட்டாங்கன்னா வேலைக்காகாது. இது இந்தியாவில் முக்கியமாக தமிழ்நாடு, சென்னை
இங்கெல்லாம் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் வேலைக்கு ஆகாது. இன்னொரு விஷயம், ஆம், நான் ரீசெண்டாக ஒரு அம்ஜி கடையில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் போயிருந்தேன். வெளியில் வந்து பார்க்குறேன். அந்த பொண்ணுக்கு ஒரு சின்ன 7-8 வயசு தான் இருக்கும். பார்க்குறேன், பின்னாடி எப்படி பாதி முதுகு தெரியாத மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு. என்னத்த கேவலம்னு சொல்ல தெரியல. பார்க்கும்போது அவ்வளோ அருவருப்பேன். டக்குன்னு என்ன பண்ணேன், கண்ணை திருப்பிட்டேன். அந்த கருமத்தில் பார்க்க முடியலன்னு சொல்லி. அவங்க பேரண்ட்ஸுக்கு அறிவில்லை, அவங்க அவங்க பேரண்ட்ஸ், அவங்க அப்பா அம்மா இருப்பாங்கள்ல, பேரண்ட்ஸோட அப்பா அம்மா, அவங்களுக்கும் அறிவில்லை. இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பசிச்சு, அதுவும் சின்ன குழந்தை, ஒரு 8 அந்த வயசு தான் இருக்கும். அந்த குழந்தைக்கு எதுக்குப்பா பாதி முதுகு தெரியுற மாதிரி ட்ரெஸ்ஸு. இன்னொரு இடத்துல போயிருந்தேன். யதார்த்தமாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போக, பதார்த்தமாக ஒரு பொண்ணு பாவலையை போட்டு கருமத்தை எனக்கு. அன்றைக்கி நான் அந்த மெயினில் ஃபுல்லாக தாத்தா ஓடிட்டுருக்கு. அந்த கருமத்தை எப்படி சொல்லுன்னு தெரியல. பாவலையை போட்டுட்டு உள்ளே ஜெட்டி தெரியுற மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு கால் மேலே காலை போட்டு உட்காந்துருக்கு அந்த கருமம். நான் அன்றைக்கி ஃபுல்லாக நான் யோசிக்கிறேன், எதுக்கு அந்த கருமத்தை பார்த்தோம், எதுக்கு நம்ம கண்ணில் பட்டுது. நம்ம சிம்பிளாக வேறு ஏதாவது ஏதோ வேலைக்கு போனேன், ஆனால் அதை பார்த்தா அந்த கருமை என் கண்ணில் படாமல் போயிடுச்சு. நீ அங்கே போயிட்டு இது ஏன் என்னோட ட்ரெஸ் என்னோட வீடுன்னு சொல்லாமா? அது நீ வீட்டில் இருக்க தனியாக நீ என்ன பண்ணு. அப்போ பண்ணிருக்கணும், நீ கதவை மூடிட்டு பண்ணியிருக்கணும். கதவை ஓப்பனில் பிறந்த மாதிரி வச்சுக்கிட்டு, அதுவும் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே, அதுவும் என்ட்ரன்ஸ்லேருந்து வர வழியிலே இந்த மாதிரி போஸ்ட் கொடுத்துருந்தாக்கா அது என்ன உளவியல்? அதை தான் சொல்கிறது. அந்த என்ன பண்ணுறது, ஹாட்ஸ்பாட் 2 மந்த்ஸ் சொல்கிற மாதிரி தான். இடத்துக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணணும். அதே மாதிரி ஸ்கூலில் இருந்தால், காலேஜஸ் இருந்தால் இந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் இருக்குது. அங்கே போய்ட்டு உங்கள் இஷ்டத்துக்கு ட்ரெஸ் போட முடியாது. இன்னொன்று, இப்போல்லாம் வர இந்த ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜில் தான் இந்த டான்ஸிங்கிற ப்ரோக்ராம் ரொம்ப ஆபாசத்தையே காட்டிடுறாங்க சிம்பிளாக. ஏமா நீங்கள் ஸ்கூலு காலேஜுக்கு போனது படிக்கிறதுக்கு, அதை விட்டு டான்ஸிங் கற்றுக்கிட்டு போனீங்க. என்னன்னு புரியல ஒன்றுமே. அப்போ இன்னொன்று சொல்லிக்கிறேன், இதுக்கு இந்த வீடியோ பார்த்து அந்த அக்கா ரிப்ளை பண்ணணும். ஏன் பசங்க வந்துட்டு மோசமாக ட்ரெஸ் பண்ணலையா, பசங்க வந்து போய்க்கு மாதிரி பாதி கிழிஞ்சு தவசலோட அதை போட்டேன்னா நான் அப்புறம் கேட்குறேன். ஒரு பையன் இப்போ ஜெட்டியை போட்டு பனியனை மட்டும் போட்டு வெளில போன வச்சுக்கேன், அவன் எந்த பொண்ணும் வந்துட்டு ஒரு மாதிரி ரொமான்டிக்காக ஆபாச லுக்கிலையோ காஜ் லுக்கிலையோ பார்க்காது. பார்த்து சிரிக்கும், நிறைய 4 பேர் சிரிக்கும், கேலி பண்ணுவாங்க, அப்படி பண்ணுவாங்க. அதுக்கு அவன் அவ்வளோ அவமாக தாங்க அவன் நல்ல ட்ரெஸ் தான் அவன் போட்டு வந்துடுவான். ஆனால் ஒரு பொண்ணு அதே மாதிரி வந்தால் நிறைய பேர் சிரிப்பாங்க, திட்டுவாங்களா, இல்லை டைப்பாக பார்ப்பாங்களா? அப்போது பசங்க இந்த விஷயத்து இந்த கான்செப்டில் நான் ஒரு பையன் எப்படி ட்ரெஸ்ஸை போட்டாலும் கரெக்டு தான், அவங்க எந்த ஒரு ஆபோசம் அப்படின்னு சொல்ல வரல. நான் சொல்கிறது என்னென்னா, ஒரு பையனை கம்பேர் பண்ணும்போது பொண்ணு, ஒரு லேடிஸ், அதாவது ஒரு பொண்ணுன்றது கொஞ்சம் டீசெண்டாக தான் இருக்கணும். பையன் டீசெண்டாக தான் இருக்கணும். ஆனால் பையன் லைட்டாக வெளில வந்தாலும் யாரும் சைட் அடிக்க போகிறது கிடையாது, எந்த பொண்ணும் சைட் அடிக்க போகிறது கிடையாது. ஏதோ ஒரு 2-3 பசங்க சைட் அடிக்கும். ஆனால் பையனை கம்பேர் பண்ணும்போது பொண்ணுங்க தான் இப்போது, அதுவும் சென்னை இந்த லோக்கல் ஏரியாவில் பொறுத்த வரைக்கும் வெளில வந்தாலே லைட்டாக ஒன்றும் நானும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்ப்பேன், லைட்டாக ஒரு பொண்ணு கொஞ்சம் கவர்ச்சியாகவோ ட்ரெஸ்ஸாக போடுவோம். அப்படியே அந்த தெரு ஸ்டார்டிங்லேருந்து எந்த வரைக்கும் அந்த பொண்ணு போகிறது அப்படியே தலை என்ன சிசிடிவி கேமரா திரும்பல அந்த மாதிரி திருப்பவாங்க தலையை பிடிச்சி. நான் பார்த்துட்டு இருப்பேன், ரொம்ப கஞ்சி போய் கிடக்குறீங்களா அந்த மாதிரி நினைக்க வேண்டியதான். அப்போது ஒரு பொண்ணு வெளில போனால் மட்டும்தான் இந்த மாதிரி கவர்ச்சி ஆடம்பரமோ பொண்ணுங்க உடம்புல மட்டும்தான் இருக்குது ஆபாசம்ன்றது. பசங்க உடம்புல ஆபாசம் கிடையாது. பசங்க நீட்டாக ட்ரெஸ் பண்ணணும், அது ஒத்துக்கிறேன். பப்ளிக்குன்னு போது ஒரு ரூல்ஸ் இருக்குது, இங்கே டிசிப்ளினாக இருக்கணும். வெளில போனால் பசங்க டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணுவாங்க. இப்போ யாரும் நீங்கள் போகிறதுக்கு கவர்ச்சியாக தோட்டங்களை தெரிஞ்ச மாதிரி எந்த பையனும் போகிறதில்ல, இது ஒன்று. ஆனால் பசங்களை கம்பேர் பண்ணும்போது பொண்ணுங்களுக்கு தான் ஆபாசம் கவர்ச்சியெல்லாம் இருக்குது. அதனால தான் பசங்களை விட பொண்ணுங்க வெளியில் போகும்போது நீட் அண்ட் ட்ரெஸ் போடணும். இல்லை நீங்கள் ஆடம்பரமாக போடுங்க, ஆடம்பரமாக போடவே கூடாது, அதெல்லாம் ரொம்ப தப்புன்னு நான் சொல்லவே போடுங்க. எப்படின்னா பப்புக்கு போகிறீங்களா, ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்ட்டிக்கு போகிறீங்களா, வேறு எங்கே ஜாலியாக சுற்ற போகிறீங்களா, அங்கே உங்கள் இஷ்டத்துக்கு ட்ரெஸ் போடுங்க, பிரச்சனையே இல்லை. ஸ்கூல்ஸு காலேஜஸோ இல்லை கோர்ட்டோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலைக்கோ இந்த மாதிரி இடத்துல வரும்போது இந்த ரூல்ஸ் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க. அங்கே எல்லாமே டிக்னிட்டியாக தான் இருக்கணும். பப்பு வேறு, ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்ட்டி பிளேஸ் வேறு, உங்கள் வீடு வேறு, இதெல்லாம் வேறு.
ஸோ இது ரெண்டுமே டிவைட் ஆகிருந்து இங்கே இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போகணும், இங்கே இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போகணும். அதை விட்டு 2 இடத்துலையும் ஒரே ட்ரெஸ்ஸை போடக்கூடாது. இது ஒன்று இருக்குது. 2 இடத்துலையும் ஒரே ட்ரெஸ்ஸை போட்டிங்கன்னா அப்போ 2 இடத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இல்லாமல் போயிடும். அப்படி போச்சுன்னா அது ரொம்ப கஷ்டம். நான் இப்பயும் சொல்லிக்கிறேன், நேற்று நந்தா சொன்னது கிளியர் பாயிண்ட் தான். அவர் சொல்கிறது என்னென்னா, ஸ்கூலுக்கு நம்ம ஐட்டம்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வராங்க. ஐட்டம்ஸ்லாம் எனக்கு தெரியாதீங்க. சிம்பிளாக சொல்லணும்னா இந்த ஆபாசமாக நடித்து பணம் சம்பாதிக்கிற லேடிஸ்களை ஸ்கூலுக்கெல்லாம் கூட்டிகிட்டு வராதிங்க. ஏன்னா அவன் மூஞ்ச படம் நிறைய பேர் சர்ச் பண்ண ஆரம்பிச்சிருவான். சர்ச் பண்ணான்னா அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போயிடும். ஃபோனில் எடுத்து அந்த போனோமா அந்த நேமை தட்டினால ஃபுல்லாக ஆபாசமாக வந்துடும். வந்துச்சுன்னா என்னன்னு சொல்லி பார்ப்பான். பார்த்து லைட்டு பார்த்து அந்த செகண்டு சின்ன பசங்களாச்சு அசால்ட்டாக அட்ராக்ட் ஆவாங்க. அட்ராக்ட் ஆக முடிஞ்சு போச்சு. அப்படியே பரவிடும். கிளாஸ் ஃபுல்லாக பரவிடும். கிளாஸ் ஃபுல்லாக பார்த்தா கிளாஸ் ஒரு கிளாஸில் இன்னொரு கிளாஸுக்கு அப்படியே போயிடுச்சு. மொத்தமாக முடிஞ்சு போச்சு. அதனால் சொன்னதுன்னா ஸ்கூலுக்கெல்லாம் இந்த மாதிரி ஐட்டம்ஸில் அதாவது இந்த மாதிரி ஆபாசமாக ஆக்ட் பண்ணுறவங்க கூப்பிட்டு வர்றீங்க. அதுக்கப்புறம் சுனிதாவில் வச்சு கொடுத்தாங்க. என்னாச்சு? அவங்கள கூட்டிகிட்டு வந்தீங்களா பேச வச்சிங்கன்னா நிறைய பேர் மோட்டிவேட் ஆவாங்க. சுனிதா வில்லியம்ஸோ இல்லை நல்ல பெஸ்ட் டேரக்டரோ இல்லை நல்லா பச்சவளோ அந்த மாதிரி யாராவது எஜுகேஷனலோ இல்லை நிறைய லைஃப் ஏதாவது சக்ஸஸ் பண்ணாங்க, கோல்ஸ் அச்சீவ் பண்ணாங்க கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா அவங்கள பார்த்து மோட்டிவேஷன் ஆவாங்க. அதை விட்டு ஐட்டம்ஸை கூட்டிகிட்டு வந்த நம்ம பேச வைக்கிறது, அப்புறமா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜில் ஆபாசமாக ட்ரெஸ்ஸை போட்டு ஆட வைக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா நாங்கள் கெடுக்கிறது இல்லை, நீங்கள் தான் எனக்கு கெடுக்குறீங்க. சிம்பிளாக நாங்கள் கெட்டு குச்சலாக போகிறவங்க நீங்களே எனக்கு கெட்டு குச்சலாக ஆக்குறீங்க. அதுதான் நடக்கும். சிம்பிளாக முடிஞ்சிடும். சரி, தட்ஸ் ஆல் த வீடியோ கேஸ். இந்த வீடியோ ஜஸ்ட் அவேர்னஸ் மட்டும்தான். யார் மனதையும் காயப்படுத்துறதுக்கோ இல்லை யாரையும் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கோ இந்த வீடியோ கிடையாது. ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ், ஜஸ்ட் மெசேஜ், இது மாதிரிலாம் சொல்ல வந்தேன். முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அப்புறமா வேறு ஏதாவது வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இந்த வீடியோவில் மிஸ்டேக் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எந்த தாட்ஸ் இருந்தாலும் ஏதாவது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் மாற்றிக்க பார்க்குறேன். குட் பாய்.